தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்குமே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனம். கொண்டதுங்க எடுத்து பிரித்து பைபிளை பிரித்து படிங்க. உங்கள் பைபிள் எடுத்து பிரித்து படிங்க. சேர்ந்து வாசிப்போமா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு பசிக்குதே பசிக்குதே பசி பசி பசிக்குதே பசி பசிக்குதா உங்களுக்கு? நல்லா சாப்பிட்டு இல்லை, நானும் சாப்பிட்டேன் இல்லையா? இன்னைக்கு டெமோவே இந்த சிரிப்பு அழுகையும் தான் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பசி இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் பசி இருக்கா இல்லையா? நீங்களும் பசிக்கும்னா கை தூக்குங்க வைப்போம். யாராருக்கெல்லாம் பசிக்க இல்லையா? நிறைய பேருக்கு பசிக்க மாட்டேங்க அல்ல இல்லையா? இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர போறேன், நீங்க யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேயா? பூச்சி என்னத்தை திங்கும்? இலைய திங்கும். ஓகே. ஆடு என்னத்தை திங்க? இலைய திங்க. மாடு என்னத்தை திங்க? அப்போ ஒவ்வொரு மிருகமும் ஒரு பறவையும் ஒரு பூச்சி புழு அதுக்கான உணவு இருக்கா இல்லையா? சரி, மனுஷனுக்கு உணவு இருக்கா இல்லையா? சரி, பிசாசுக்கு உணவு இருக்கா இல்லையா? பிசாசுக்கு உணவு இருக்கு, ஒரு உணவு இருக்கு. என்ன கொஞ்சம் கரெக்டாக சொல்ல முடியுமா யாராவது? சும்மா ட்ரை பண்ணுங்க. காசா பணமா? பாவத்தை திங்குமா? சரி, லேச நெருங்கி பக்கத்தில் வந்துட்டிய. அது இல்லை. ஓகே. கொஞ்சம் சரியாக வந்துட்டு கை தட்டுங்க உங்களுக்கு. அதை பிப்ளிக்கலாக பைபிள் ரீதியாக பார்க்கணும்ல. நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல் சும்மா எதையும் நம்பக்கூடாது. டோமனிக்கு வந்து ரீல் விட்டு போனான்னு நீங்கள் அதே ரீலை கொண்டு போய் வெளியே விட்டியனா சொல்லிடுவாங்க, டே ரீல் விடுவாங்கடான்னு. நம்ம ரீல் விடக்கூடாது, சத்தியத்தை சொல்லணும், வேத வசனத்தின்படி சொல்லணும். ஓகே. ஆதாம் முதல்ல பாவம் செஞ்சானா, உடனே என்ன செஞ்சா? அடுத்து ஏவாள் பாவம் செஞ்சா, அடுத்து ஆதாம். அப்புறம் தேவன் வந்து ஆதாமை சபிச்சு ஏவாளை சபிச்சு கடைசியில் யாரை சபிச்சாரு? பாம்பை சபிச்சார். பாம்பை என்னன்னு சபிச்சாரு? நீ வயிற்றால ஊருவ, நீ மண்ணை தீம்பன்னு சொன்னார். எங்கேயாவது ஊரில் யார் ஊர்லையாவது கொஞ்சம் கவனிங்களேன். கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கவனிங்க. அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அப்போ வந்து அப்போ பாம்பை சொன்னார், நீ மண்ணை தீம்பன்னு சொன்னார். எங்கே ஊர்லையாவது பாம்பு மண்ணை திங்குதா? ஓ, பாம்பு தவளை, ஆமாம், ஆடு மானை கூட முழுங்கிடும். அது பெரிய பாம்புலாம், மலை பாம்புலாம். அப்போ பாருங்களேன், உங்களுக்கு நீங்கள் கவனிக்காதனால ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். நம்ம ஊர்லாம் ஆடு மாடு வளர்ப்போம்ல, கோழிலாம் வளர்ப்போம், கிளிலாம் வளர்ப்போம்ல. இது மாதிரி ஃபாரினில் என்ன செய்வாங்க? மலை பாம்பை வளர்ப்பாங்களாம், பாம்புகளெல்லாம் வளர்ப்பாங்களாம். அவர் பொண்ணு மூலம் பிள்ளை பாம்பு வளர்த்துருக்கா. அந்த பாம்பு கொஞ்ச நாளாக இணைஞ்சிருக்கு, ஒரு மாதமாக சாப்பிடல. அதை டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டருக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இது என்ன செய்யுது அப்படின்னு. இந்த பாம்பு என் படுக்கைக்கு பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு முதல்ல தூங்குச்சுன்னா ஒரு சுற்றிக்கிட்டு தூங்கும், இப்போ சுற்றிக்கிட்டு தூங்க மாட்டேங்குது, என் பக்கத்தில் வந்து நீளமாக வந்து படுத்துக்கிறது அப்படின்னு. அப்போ டாக்டர் கொஞ்சம் பாம்பை குறித்து சைக்காலஜிக்கு தெரியும் போல். அவர் கடைசியில் படுத்து செக் பண்ணிட்டு சொன்னாரா, எத்தனை நாள் ஆச்சுமா? 1 மாதம் ஆச்சு. இந்த பாம்பு உன்னை முழுங்குறதுக்கு பிளான் போட்டுருச்சு, அதனால் உன்னை முழுங்கிறதுக்கு என்ன செய்யுது? அது ஃபாஸ்டிங் போட்டிருக்கு. அது குறிப்பிட்ட அது வயிறுலாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆன உடனே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும்? முழுங்கிரும்மா அப்படின்னா. அந்த பிள்ளைக்கு பயமாக போச்சு. உடனே இந்த பாம்பு எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போய் வனத்தில் உரையில் படைச்சிட்டாங்க. புரியுதா? அப்போ பாம்பு என்ன செய்ய? வேதம் சொல்லுது, பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை கடிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படியே சொல்லுது. எவனை விழுங்கலாமோ என்று அவன் பல்லு போன சிங்கம், அவன் பாம்பு. அப்போ வந்து பிசாசு என்னத்தை திம்மா? மண்ணை திம்மா. மனுஷனை எப்படி படைச்சார் ஆண்டவர்? மண்ணிலேருந்து தானே படைச்சாரு. அப்படின்னா அவன் திங்கிறது யார் தான் திம்மா? ஆமாம், நம்மளைத்தான் திம்மா. அல்லேலூயா. நமக்குள்ளே வந்து என் கண்ணு மூலமாக தேவையில்லாத பார்க்க வைப்பான், என் வாய் மூலமாக தேவையில்லாத பேச வைப்பான், காதை தேவையில்லாத கேட்க வைப்பான். இப்படி எனக்குள்ளே இருந்துட்டு என்னை பாவத்துக்கு அடிமையாக்குறது தான் பிசாசுடைய தந்திரம். அல்லேலூயா. அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் என்ன செஞ்சான்? முதல்ல ஏவாளை விழுங்கினா, அப்புறம் என்ன செஞ்சான்? ஆதாமை விழுங்கினா, கடைசியில் என்னாச்சு?
ஆதாம் பாவத்துக்குள்ளே போயிட்டான். செத்தானான்னு கேட்டால் சாகலை. அவனுக்குள்ளே உள்ள ஆத்மாவை பிசாசு முழுங்கி ஆதாமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். அல்லேலூயா. இதே போல தான் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சான் பிசாசு? அவரையும் ஏசப்பாவையும் போய் செக் பண்ணான். என்ன, அவர் பசியோடு வந்தார், இந்த கல்லை கொடுத்து அப்பமாக்கு அப்படின்னு சொன்னார். ஆண்டவரால் அவன் ஏசப்பாவால் அந்த கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா? ஆனால் அவர் அவனோட போட்டியோட தயாராக இல்லை. நம்மள்ட்ட செல்லை கொடுத்து இந்த பாடத்தை படி அப்படின்றான். நம்ம நைஸாக வாங்கி இந்த பாடம் படிக்கணுமா, ஹோம்ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஓரத்தில் போய் பார்க்குறோமா? அப்போ நம்மளை முழுங்கிடுறானா? புரியுதா உங்களுக்கு? நான் திடனா இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் நான் யாருக்குள்ளே இருக்கேன்? யோனா மீனுக்குள்ளே முழுங்கின மாதிரி நம்மளை பிசாசு முழுங்கிடுறான். அல்லேலூயா. ஏசப்பா அப்படி தான் முழுங்கணும்னு தான் 3 டெஸ்ட் வச்சான். 3 டெஸ்ட்லேயும் ஏசப்பா பாஸ் விட்டுட்டான். சில காலம் விலகி போனான். கொஞ்ச நாள் ஆனோடனே அவனுக்கு திரும்பவும் இயேசு சோதிக்கணும்னு ஆசை. அப்போ என்ன செஞ்சார் பிசாசு? இயேசுவை சிலுவையில் அனுமதிச்சான். ஏசு சிலுவையில் அடித்து கொண்டுட்டா இவரை சாப்டரை முடிச்சிடலான்னு பார்த்தான். அதே போல் என்ன செஞ்சான்? சாப்டரை முடிச்சிட்டான். பூமின்னு சொல்கிற அந்த மண்ணுக்குள்ளே ஏசப்பாவை முழுங்கி வச்சுக்கிட்டான். முழுங்கி வச்சுட்டான். ஆனால் ஏசப்பா என்ன செஞ்சார்? உள்ளே இருந்து கத்தியால் பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னா கடைசியில் அரக்க என்ன செஞ்சிடும்? அந்த ஒரு பழத்துக்குள்ளே போய் ஹீரோ போயிடுவான், அந்த பழத்தை சாப்பிட்ருவான். வயிற்றுக்குள்ளே போய் அந்த அரக்கனையை பிச்சு வயிற்றை கிழிச்சிட்டு அந்த ஹீரோ வெளியே வருவார். அதே போல் ஏசப்பா என்ன செஞ்சார்? பூமிக்குள்ளேருந்து பிசாசையை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்து உயிர்த்தெழுந்து வந்தார். அல்லேலூயா. அப்போ நம்மளையும் பிசாசு என்ன செய்யறான்? நம்மளை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி திங்கிறான். ஒவ்வொரு அவயவமாக பிடிச்சி. ஆமாம், சிலருக்குலாம் பிசாசு பிடிச்சிருக்கான். அவங்கள போய் ஜெபம் பண்ணி விரட்டணும்னா நல்லா தெரியும். அவங்க ஏதோ கண்ணுக்கு இச்சையில் அவங்க பாவத்தில் விழுந்திருப்பாங்க. சரீர இச்சை, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு குடியாரம் என்னது? வாயில் சாராயத்தை வைக்கிறதுக்காண்டி இச்சை, சீரட்டு அடிக்கிறதுக்கு இச்சை, இப்படி ஒவ்வொன்றுக்கா இச்சைக்கு அடிமையாகி சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவன் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் நம்ம நீங்கள் இது மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போக விரும்பலை. அப்போ பிசாசு உங்களை விழுங்கணும்னு முயற்சி பண்ணுறான், ஆனால் ஏசப்பா உங்களை வாழ வைக்கணும்னு முயற்சி பண்ணுறார். இல்லையா? நம்மளை வாழ வைக்கணும்னால நமக்கு அவர் தெரியும். அதான் நம்ம ஏற்கனவே ஒரு ஜெபம் பண்ணுவோம்ல, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதா, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்ல உலகத்திலும் செய்யப்படுவதா, எங்கள் அனுதின உணவை. அதான் நம்ம வாதித்தோம். அப்போ நமக்கு ஒரு உணவு இருக்குது. அந்த உணவு ஏசப்பா கொடுக்குற உணவு என்னன்னு கேட்டால் வேத வசனம். அந்த வசனம் எனக்குள்ளே இருந்தால் பிசாசு நம்மளை ஜெயிக்க முடியாது. அப்போ தான் என்ன செஞ்சார் ஏசப்பா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினால் பிழைப்பான்னு சொல்லி பிசாசை ஜெயிச்சார். அடுத்து உயர்ந்த கோயில் மேலே கூட்டிகிட்டு போய் கீழே குதிங்க, வானதூதர் தாங்குறாரான்னு பார்ப்போம்னு சொன்னான். அப்போ என்னை தேவனை பரிச்சயித்து பாப்பாது இருப்பா என்று எழுதியிருக்குதுன்னு சொன்னார். அதுக்கடுத்து மலை மேலே கொண்டு போய் ஒரு செகண்ட் உலகத்தையே சுற்றி காட்டி என் காலில் விழுந்து வாங்கிக்கன்னு சொன்னான். அப்போ சொன்னான் சாத்தானே எவ்வளோவா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிசாசு எனக்குள்ளே வந்து ஜெயிக்கணும்னா பாவத்தை கொண்டு வந்து நைஸாக நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை ஆளுகை செஞ்சுருவான். எனக்குள்ளே அப்படி தான் வெள்ளாட்டுக்கு குடித்தால்தான் கடைசியில் பார்த்தா நான் குடிக்க அடிமை. குடியை முழுசாக என்னை அப்படி பாவத்துக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன், பிசாசுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டான். ஆனால் ஏசப்பா எனக்குள்ளே வந்தார், வார்த்தை எனக்குள்ளே வந்தார் 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 வந்து 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 வசனத்தை கொடுத்து என்னை அப்படியே மாற்றி அவரை மாதிரியே மாற்றிட்டார். அல்லேலூயா. நீங்களும் மாறணுமா? அவர்கிட்ட கேட்கணும், அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரணும். நம்ம சரீர பிரகாரமான சாப்பிட்ற சாப்பாடு இல்லை. வானமும் பூமியும் ஒளிந்தும் வார்த்தை ஒளியாது. இயேசுவை கொண்டு கல்லறைக்குள்ள வச்சுட்டான், ஆனால் இயேசு ஒளியலை. 3ஆவது நாள் வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. என்ன அவர் தான் வார்த்தை. அந்த இயேசு நமக்குள்ளே இருப்பார்னா இந்த பிசாசு நமக்குள்ளே இருக்க முடியாது. அவன் ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். ஆனால் ஏசப்பா உங்களுக்குள்ளே இருந்தா அவன் உங்கள் பக்கம் வரவே மாட்டான். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, இயேசுவே, ஆவியானவரே, அப்பா எங்கள் சரீரத்தை அப்பா அநீதியின் ஆயுதங்களை பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அப்பா பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்காதபடிக்கு நீதியின் ஆயுதமாக அப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எங்களுடைய அவயவங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைப்படுத்துகிற ஆண்டவரே, பிசாசின் அநீதியின் ஆயுதங்களாய் நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடி நீதியின் ஆயுதங்களாக எங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குள்ள போர் செய்கிற பலவீனங்களையும் அப்பா பாரம்பரியங்களையும் கடவுள் நம்பிக்கையின்மையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள நீங்கள் வந்து வசனமாக உயிர் கொண்டு அப்பா வார்த்தை மாமிசமாகி அவருக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும்
தேவன் வளர்ந்தார் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் எங்களுக்குள்ள கிருபையின் சத்தியத்திலையும் நாங்கள் வளர்ந்து பிறகு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருக்குள்ளேயும் நீங்கள் வசனமாக வந்து அப்பா வாழ்வாய் மாறுகிறதுக்காக நன்றி. உங்கள் பலத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலும் கேட்குறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கேள்வி கேட்கலாமா? என்னட்ட பாவம் இருக்குன்னு சொல்ற கை தூக்குங்க. வெரி குட் வெரி குட். அவங்க ஏறுமா, நான் வந்துடுறேன். இந்தாம்மா பிரேசல், இந்தாம்மா எல்லாம் இந்த பேனா வாங்கி ஒரு தங்கச்சி மட்டும் கை தூக்குனா அவளுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு போயிரு. அல்லேலூயா. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்கணும். ஆனால் கை தட்டு வாங்கின மட்டும் கை தூக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். போங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏன்னா ஏன் இந்த பரிசுன்னு கேட்டால் சரி, பாவத்தை அறிக்கிறவன் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்ய விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். வெரி குட். கை தட்டுங்க எல்லாரும். அவனுக்கு உட்காருங்க. சரி, அடுத்த கேள்வி. இப்போ உட்கார். ரைட். அடுத்த கேள்வி கேட்கலாமா? நம்ம அவயவங்களை யார்கிட்ட கொடுக்கணும்? கை தூக்குங்க தெரிஞ்சா. நம்ம உடம்புல உள்ள அவயவம் இருக்குல்ல, கண்ணு காது மூக்கு, இதெல்லாம் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? விசாரிச்சுட்டு ஓடியா ரொம்ப வா ஓடியா ஓப்பன் ஆள் தான். வா 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 நீ வா. அறுப்பம் மீதி வேலையாட்களை குறைவு. வாங்க, யாரெல்லாம் பதில் சொல்லியில எல்லாரையும் பார்ப்போம். ஆமேன். நம்ம அவயவங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? யார்கிட்ட ஒப்பு கொடுக்க கூடாது? பிசாசுகிட்ட ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமேன். அப்புறம் யார் வாழ்றா? பிசாசு வாழ்றானா இயேசு வாழ்றாரா? பிசாசு வாழ்ந்தா என்ன செய்வான்? பிசாசு நமக்குள்ள வாழ்ந்தா நமக்குள்ள என்ன நடக்கும்? இயேசுப்பா நமக்குள்ள வாழ்றாரு, பிசாசு நமக்குள்ள வாழ்ந்து நம்மள என்ன செய்வான்? யாருக்கா தெரியுமா? பிசாசு ஓடியா 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 அப்படிங்க கெட்டு போக வைப்பான். அந்த ஓடியா. வெரி குட். வா நீனு வா ஓடியா. பிசாசு நமக்குள்ள வந்தா என்ன செய்வான்? ஓடியா. அப்போ பிசாசு நமக்குள்ள வந்துட்டாலே என்ன செஞ்சிருவான்? பாவம் செய்ய வைப்பான். அவன் வந்துட்டான்னு சொல்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாவம் செய்யும் போதுலாம் பிசாசுக்கு வேணா இருக்கேன். புரியுதா? நான் நீதி செய்யும் போது யாருடைய பிள்ளையா மாறிடுறேன்? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா.